Taste the Daily. ஆட்சிக்கு வந்து 52 மாதங்களை கடந்து தேர்தலுக்கு 8 மாதங்கள் இருக்கும் நிலையில் விடுபட்ட மகளிருக்கு உரிமை தொகை வழங்குவதாக ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு கூறுவது மக்களை ஏமாற்றும் செயல். திமுக ஒரு சந்தர்ப்பவாத அரசாங்கம் என்றும் தனது எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் தாக்கு. இப்போ மறுபடியும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. சமீபத்தில் பத்திரிகைலாம் வந்திருக்குது. அந்த விதிகள்லாம் தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 உரிமை தொகை கொடுக்குறீங்க. எப்போ? இன்னும் 8 மாதம் தான் இருக்குது. இன்னும் 8 மாத காலம் தான் இருக்குது. அப்படிலாம் 52 மாத காலம் ஏற்கனவே போயிட்டுது. எதுக்காக கொடுக்குறாங்க? உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் இன்னி கொடுக்கல. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களுடைய ஓட்டு அவர்களுக்கு தேவை. இந்த குடும்பம் ஆக 32 மாதத்துக்கு கிடைக்காது போனதற்கு காரணம் திமுக இருக்கின்ற சந்தர்ப்பவாத அரசாங்கம். ஏழைகளுக்காக கொடுக்கவில்லை, அவர்களுக்காக உங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்க என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். உடல் நலம் சரியில்லாமல் மருத்துவமனைக்கு சென்ற நிலையிலும் அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துவது போல் ஸ்டாலின் நாடகத்தை அரங்கேற்றுகிறார். எந்த ஆட்சி சிறந்தது என்பதை எடை போட்டு பார்க்கும் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்றும் புரட்சி தமிழர் பெருமிதம். 4 நாள் தான் போய் படுத்தீங்க. நாட்டில் பெரும் பிரச்சனை, அதனால மக்கள்லாம் அழைச்சி அங்கே இருக்கிற உயர் அதிகாரிலாம் அழைச்சி மீட்டிங் போடுறீங்க. 18 நாள் வெளிநாடு போனீங்களே, அப்போ என்ன அந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனை சிந்திச்சு பார்த்தீங்களா? அங்கே போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. அதுக்காக வெளிநாடு போனீங்க? எங்க இங்கிருந்து வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்புன்னு சொல்லிட்டு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. இங்க 18 நாள் அங்க போய் உல்லாசமா இருந்துட்டு வந்தார். இங்க உடல் நலம் சரியில்லை, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அங்கே போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனார், அங்கே வந்து சிகிச்சை பெற்றார். அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அங்கே ஒரு நாடகத்தை அரங்கேற்றிங்க பாரு, அதுதான் தவறு. இப்படியெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களே மக்களை ஏமாற்றவே முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக புரிந்தவர்கள், எடை போட்டு பார்க்கக்கூடியவர்கள். எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி, யார் சிறப்பாக செயல்படுவார் என்று எடை போட்டு அதற்கு தீர்மானிக்கக்கூடிய திறமை படைத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். பிரதமரிடம் வலியுறுத்தியதை அடுத்து வங்கிகளில் விவசாயிகளுக்கான சிபில் ஸ்கோர் ரத்து செய்யப்பட்டது. திமுக கூட்டணியில் மிகப்பெரிய விரிசல் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதாக எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. பருவமழை எல்லா இடத்துலையும் பெய்திருக்குது. பருவமழை பெய்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தான் டெல்டா மாவட்டத்திலிருந்து அனைத்து மாவட்டங்களிலுமே இன்றைக்கு நடவு செய்வாங்க. நெற்பயிர் நடவு செய்கின்ற காலகட்டம். இதில் விவசாயிகள்லாம் அங்கே தொடக்க வேளாண் கூட்டுறவுகளில் போய் பயிர்க்கடன் பெறுவாங்க. அதுக்கு ஒரு தந்திரமாக திமுக அரசாங்கம் எடுத்து சிபில் ஸ்கோர், அதில் வந்து நிறைய டாக்குமெண்ட் வாங்கணும். நிறைய பேங்க்கில் போய் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்தா தான் அத்தாச்சி, அதுக்கு தகுந்த கிளியரன்ஸ் வாங்கி வந்து கொடுத்தா தான் லோன் கொடுப்பேன்ட்டு ஒரு தவறான செய்தியை வெளியிட்டு விவசாயிகளை அலக்களித்தாங்க. நான் வந்து டெல்டா மாவட்டத்துக்கு போனேன். எல்லா மாவட்டத்திலையும் இதை எல்லா விவசாயிகளும் விவசாய பிரதிகளும் சொன்னாங்க. அதை வைத்து பாரத பிரதமர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்தேன். என்னங்க, நீங்கள் டெல்லியில் இருக்கிற அரசாங்கம் தான் இப்படி செய்யுதுன்னு சொல்லி தவறான பரப்பி பயிர்ப்பான உடனே நேற்றைய தினம் எங்கே பார்த்து அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுட்டாங்க. அந்த நேற்றைய தினம் உடனே திமுக அரசாங்கம் ஏற்கனவே என்ன முறையில் பயிர்க்கடன் பெற்றீங்களோ அதே முறையை பின்பற்றலான்ட்டு. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விவசாயியுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி செய்த காரணத்தினால் பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு திருச்சிக்கு வந்த பொழுது நான் நேரடியாக கொடுத்ததின் விளைவு இன்றைய தினம் அதை ரத்து செஞ்சிட்டாங்க. சிபில் ஸ்கோர் ரத்து செஞ்சு விட்டு நீங்க பழைய மாதிரியே பயிர்க்கடன் பெறலான்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆக விவசாயிகளை வஞ்சிக்கிற அரசு தொடர வேண்டுமா? அதிமுக ஆட்சியின் 10 ஆண்டுகளில் 7300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 52 லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டது. மாணவர்கள் கல்வி சிறக்க அதிமுக அரசு வழங்கிய விலையில்லா மடிக்கணினி திட்டத்தை முடக்கியது திமுக அரசு என்றும் புரட்சி தமிழர் ஆவேசம். லேப்டாப் நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு லேப்டாப் 5,30,000 பேர் ஒரு வருஷத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம்.
தமிழ்நாடு முழுவதும் 5 ஆண்டு காலத்தில் அண்ணாத்தி 10 ஆண்டு காலத்தில் 2010 2021 வரைக்கும் 52,30,50,000 பேருக்கு மடிக்கணினி கொடுத்தோம். 7,300 கோடி இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இன்னைக்கு லேப்டாப் கொடுத்தங்க, அதையும் நிறுத்திட்டாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் இன்றைக்கு விவசாய தொழிலாளி ஏழை குடும்பத்தில் தான் படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவனுடைய கல்வி சிறக்க என்பதற்காக அதிமுக ஆட்சியில் எடுத்த நடவடிக்கை. செந்தில் பாலாஜி வழக்கில் வேண்டுமென்றே திட்டமிட்டு 2000 பேரை சேர்த்து வழக்கை முடிக்க விடாமல் திமுக அரசு தடுத்ததாக உச்சநீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. உச்சநீதிமன்றத்திடம் குட்டு வாங்கிய திமுக அரசாங்கம் தேவையா என்றும் எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் காட்டம். செந்தில் பாலாஜி என்பவர் அந்த கலால் ஆயத்துறை மந்திரியா இருக்கும்போது எல்லா டாஸ்மாக் கடையிலையும் நீங்கள் போய் டாஸ்மாக் கடையில் போய் ஒரு பாட்டில் வாங்கினா 10 ரூபா அதிகமாக கொடுத்தா வாங்கணும். அப்படி தமிழ்நாடு பூரா சும்மா 5000 6000 கடைகள் இருக்குன்னு. அந்த கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிது. 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி, மாதத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400 கோடி. இதில் மட்டும் முறைகேடு நடந்திருக்குது. இது நாம சொல்லலை. இன்னைக்கு அமலாக்கத்துறை 1000 கோடி முதல் கட்டமாக விசாரணை நடத்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 40,000 கோடி முறைகேடு நடந்ததாக பத்திரிகை செய்தி. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? இது குறித்து இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. அப்போ வேண்டுமெனே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்த அரசாங்கம் ஒரு 2000 பேர்த்த இந்த வழக்கில் சேர்த்தி இந்த வழக்கு முடியக்கூடாது அப்படிங்கிற நிலையில் முடிவு எடுத்து செயல்பட்டாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் இந்த வழக்கு எப்போ முடியும், 2000 பேர் என்னைக்கு விசாரிக்கிறது, எத்தனை ஆண்டு ஆகும் அப்படின்னு தமிழ் அரசு பெரும் கண்டிச்சிருக்குது. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் மட்டுமே உள்ள திமுக ஆட்சியை ஒழித்து கமிட்மெண்ட், காம்படிஷன், கிரெடிபிலிட்டி உள்ள அதிமுகவின் நல்லாட்சி மலர வேண்டும் என்பதில் மக்கள் தெளிவாக உள்ளனர். காரைக்குடி மற்றும் திருப்பத்தூர் தொகுதிகளில் எழுச்சி பயணத்தில் கண்ணு கெட்டிய தூரம் வரை வெள்ளமென திரண்ட பொதுமக்களின் எழுச்சியை பதிவிட்டு புரட்சி தமிழர் உறுதி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு 18வது நாளாக புரட்சி தமிழர் எழுச்சி பயணம். இன்று சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் எழுச்சி பயணம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதிகளில் காவிரி வெள்ள நீர் பாதிப்பு பகுதிகளில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி 2வது நாளாக ஆய்வு. முகாம்களில் உள்ள பாதிக்கப்பட்ட பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து அவற்றை உடனடியாக தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவின் உறுதியான பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாக மக்களவையில் பிரதமர் மோடி பேச்சு. பயங்கரவாதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு காட்டியதாகவும் பிரதமர் பேச்சு. பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டல் இனி எடுபடாது என்றும் இந்தியா ஒருபோதும் பயப்படாது என்றும் பிரதமர் மோடி மக்களவையில் பேச்சு. இப்போது பயங்கரவாத தாக்குதல் நடத்த எண்ணுவோருக்கு தூக்கம் போய்விட்டது என ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மத்திய அரசின் நடவடிக்கையை உலகமே ஆதரித்தும் கூட காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கவில்லை. இந்தியா மீதும் ராணுவ வலிமை மீதும் எதிர்க்கட்சிகளுக்கு நம்பிக்கை இல்லை என நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. தலைப்புச் செய்திகளில் காங்கிரஸ் இடம்பெறலாம், ஆனால் மக்கள் இதயத்தில் இடம் பிடிக்க முடியாது. தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்வதாகவும் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அறிவிப்பு.
ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் 23 நிமிடங்களில் இந்தியா பெற்ற அற்புத வெற்றியே ஆபரேஷன் சிந்தூர். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியை உலகமே அங்கீகரித்ததன் அடையாளமாக பிரதமர் மோடி உலக தலைவராக உயர்ந்து நிற்கிறார் என அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை பேச்சு. சமூக நீதி விடுதிகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் முதல் தலைமுறை பட்டதாரிகளின் கனவுகளை சிதைத்து வரும் அவலம். நூலகம், வைஃபை உள்ளிட்ட வசதிகள் பெயர் அளவிலேயே உள்ளதாகவும் சமூக நீதியின் அடையாளமாக இருக்க வேண்டிய இந்த விடுதிகள் மாணவர்களின் வாழ்க்கையை இன்னலாக்கும் மையங்களாக மாறிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. மாநில பல்கலைக்கழகங்கள் முழுவதும் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதில் ஸ்டாலின் அரசின் தரப்பில் புரிதல் மற்றும் தெளிவு இல்லாதது தெளிவாக தெரிவதாக அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி குற்றச்சாட்டு. படிப்பு மீது அதிக பிடிப்பு இருப்பது போலவும் கல்வி மீது தனி கவனம் செலுத்துவது போலவும் 4 ஆண்டுகளாக ஸ்டாலின் நடத்தி வரும் நாடகத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது அவரது கடிதம் என மக்கள் விமர்சனம். தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக மத்திய அரசு 1.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் 3000 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட கப்பல் கட்டும் திட்டம் அறிவிப்பு. தூத்துக்குடியை பசுமை ஹைட்ரஜன் மற்றும் அமோனியா உற்பத்தி மற்றும் போக்குவரத்து வசதிகளுடன் கூடிய உலக தரத்திலான பசுமை எரிபொருள் தொழில் மையமாக இத்திட்டம் மாற்றும் என தகவல். ஆவடியில் சிஆர்பிஎஃப் காவலரின் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சக சிஆர்பிஎஃப் காவலர் போக்சோவில் சிக்கினார். ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவலரின் பெண் குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லா அவலம் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 9ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் துன்புறுத்தல் செய்த பேக்கரி உரிமையாளரை சிறுமியின் உறவினர்கள் கட்டி வைத்து சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஏவல்துறை மீதான நம்பிக்கை குறைந்ததால் பொதுமக்களே சட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய அவலம். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காமுகன். பெண்கள் வீட்டில் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாத சூழலை உருவாக்கிவிட்டு சுய லாபத்திற்காக ஆட்சி நடத்தி வரும் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் திமுக அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர். விளம்பர பிரியர் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதில் படுதோல்வி அடைந்திருப்பதாக பெண்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க 400 போதை மாத்திரைகள் வைத்திருந்த நபர் சிக்கினார். போதை ஒழிப்பு நடவடிக்கைகளில் முழுமையாக ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு தோல்வியடைந்து விட்டது மேலும் வெட்ட வெளிச்சமான அவலம். நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடியில் 17 வயது சிறுவன் காவல் ஆய்வாளரை வெட்ட முயன்றதாக கூறப்படும் நிலையில் காவல் உதவி ஆய்வாளர் துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிறுவனுக்கு பயந்து ஓடி வீடு ஒன்றில் ஒளிந்து கொண்ட உதவி ஆய்வாளருக்கு பின்னர் எப்படி துப்பாக்கியால் சுடும் அளவிற்கு தைரியம் வந்தது என மக்கள் கேள்வி. குமரி மாவட்டம் கருங்கல் அருகே விசாரணைக்காக இளைஞரை பிடிக்க சென்ற போலீசார் வீட்டில் அத்துமீறி நுழைந்ததோடு இளைஞரின் பாட்டியை கீழே தள்ளி மிதித்துக் கொன்றதாக குற்றச்சாட்டு. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறையே உச்சக்கட்ட அராஜகத்தில் ஈடுபடுவதாக மக்கள் ஆவேசம். இப்படி போலீஸ்காரங்க வந்து என் மாமியாரை கீழே தள்ளி போட்டு மேலே ஏறி மிதிச்சு சவுட்டி அப்படி அவங்க இது உணர்வற்று கிடந்ததை நான் இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னு திருப்பி அங்கே ஒரு போலீஸ்காரர் அங்கே வந்தார்.
அந்த போலீஸ்காரங்க எல்லாம் அங்கே வந்தாச்சு. அப்போ இங்கே யூனிஃபார்ம் போட்ட போலீஸ்கிட்ட கேட்கேன், என் மாமியார் நீங்கள் உயிரோட உங்கள்கிட்ட மோனேன்னு ஒழிச்சவையலை அடித்து கொன்று போட்டியலை நீங்கள் 4 பேரும் சேர்ந்துன்னு. அப்போ அவங்க சொல்லியாங்க, போலீஸ்காரங்க மேலே குறை சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ எனக்கு என்ன இது வேணும்னா, நாங்கள் இந்த 4 போலீஸ்காரலையும் நீங்கள் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணினா தான் நாங்கள் அவங்க இது பாடி எடுப்போம். அதுவரை நாங்கள் எடுக்கவே மாட்டோம். நான் இனி தக்கலையில் இது ஜட்ஜுக்கிட்ட போய் நான் இந்த கோர்ட்ல போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். சென்னை தண்டையார்பேட்டையில் ரவுடி வெட்டி கொலை. ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பேருந்து நிறுத்தத்தில் நின்றவரிடம் ஆபாசமாக பேசி தாக்க முயன்ற கஞ்சா போதை கும்பல் பேருந்திலும் ஏறி கொலைவெறி தாக்குதல் நடத்தியதால் பெண்கள் அச்சத்தில் ஓட்டம். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் செயலற்ற தன்மையால் கஞ்சா மது போதையால் நிகழும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து மக்கள் உயிருக்கு எங்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை. வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்த செந்தில் பாலாஜி வழக்கில் மேலும் 2000 பேரை சேர்த்து நீதித்துறையை ஏமாற்ற முயன்ற தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். இப்படியே போனால் எத்தனை ஆண்டுகளானாலும் இந்த வழக்கு முடியப் போவதில்லை. வழக்கை இழுத்தடிக்க தமிழக அரசு முயல்கிறதா எனவும் காட்டமாக கேள்வி. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் வட சென்னையில் நேற்று ஒரே நாளில் 2 ரவுடிகள் வெட்டிக் கொலை. தலைநகர் சென்னையிலேயே கொலைகள் சர்வசாதாரணமாக அரங்கேறி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் காவல்துறையும் உளவுத்துறையும் கும்பகர்ண துக்கத்தில் உள்ளதா என மக்கள் கேள்வி. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்ற 4.5 ஆண்டுகளில் நெல்லையில் மட்டும் சுமார் 285 கொலைகள் அரங்கேறி சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு. கடந்த 3 மாதங்களில் மட்டும் சுமார் 50 ஆணவ படுகொலைகள் அரங்கேறியுள்ள நிலையில் ஸ்டாலினோ சுய விளம்பரத்தில் திளைப்பதாக மக்கள் கடும் கண்டனம். தாம்பரம் அடுத்த மேடவாக்கம் சந்தோஷ்புரம் பகுதியில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்வெட்டு ஏற்பட்ட நிலையில் மீண்டும் 2 மணி நேரத்தில் மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. எங்களுக்கு இபி ஆஃபீஸ்ல இருந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது, நாங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு 12 o'clock மேலே பவர் வரலன்னா நீங்கள் சொல்லுங்கன்றாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 1 o'clock பவர் வந்துடும் சொல்கிறீங்க. அப்போ கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டீங்க. நீங்கள் 1 hour பஃபர் வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? திறனற்ற ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் அதிகாரிகள் மக்களை மதிப்பதில்லை எனவும் திமுக ஆட்சிக்கு மிக குறைந்த மதிப்பெண்கள் தான் எனவும் மக்கள் காட்டம். போன் அவங்க எடுக்கிறது இல்லை. 10 தடவை பண்ணா ஒரு தடவை எடுக்கிறாங்க. அந்த ஒரு தடவையும் எடுத்துட்டு ஒழுங்கு ரெஸ்பெக்டாகவும் பேசுறது இல்லை. அந்த இஷ்யூ இருக்கு. சரி, பட் ஓவரால் ரேட்டிங் பிலோ 5 தான் 10க்கு. கடந்த மே 29ஆம் தேதி தொடங்கப்பட்ட உழவரை தேடி வேளாண்மை திட்டம் திமுகவில் உறுப்பினரை சேர்க்கும் சுயலாப திட்டத்தால் முடங்கிய அவலம். விவசாயிகளை சென்று பார்க்க வேண்டிய அரசு அதிகாரிகளை தங்களின் கட்சி பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தும் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ரயில் நிலையத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்ற நபர் பிடிபட்டார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் தடையின்றி கிடைப்பதாகவும் ஏவல் துறை கண்டு கொள்வதில்லை எனவும் மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாநகராட்சி பகுதியில் வாகனங்கள் பொதுமக்கள் செல்ல முடியாத அளவிற்கு குப்பைகள் குவிந்தும் கழிவுநீர் தேங்கியும் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தியுள்ளதால் மக்கள் அவதி. உள்ளாட்சியில் நல்லாட்சி என வாய்க்கிழிய பேசும் ஸ்டாலின் மதுரை மாநகராட்சியின் சுகாதார சீர்கேட்டை கண்டு கொள்வாரா என மக்கள் கேள்வி.
தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் ஸ்டாலின் அரசு கொள்கை முடிவு எடுக்க முடியாமல் இருந்தால் அது மாநில பல்கலைக்கழகங்களில் குழப்பத்தை உண்டாக்கும் என முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி குற்றச்சாட்டு. பல்கலைக்கழகங்களில் நிதி பற்றாக்குறை, அரசு அதிகாரிகளின் அளவுக்கு மீறிய தலையீடு, பேராசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளிட்டவை கல்வி மற்றும் ஆராய்ச்சியை பாதிக்கும் என்றும் ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதத்தில் விமர்சனம். இரண்டாயிரத்து 25-26 ஆண்டுக்கான காலாண்டு அரையாண்டு தேர்வு தேதி அட்டவணை வெளியீடு. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான காலாண்டு தேர்வு செப்டம்பர் 18 முதல் 26ஆம் தேதி வரையிலும், அரையாண்டு தேர்வு டிசம்பர் 15 முதல் 23ஆம் தேதி வரையிலும் நடைபெறும் என அறிவிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கருட பஞ்சமியை ஒட்டி கருட வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி. 4 மாட வீதிகளில் ஊர்வலம் வந்த ஏழுமலையானுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி எடுத்து கோவிந்தா முழக்கத்துடன் சுவாமி தரிசனம். மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட விமானங்களை கையாளும் சென்னை விமான நிலையத்தின் ரன்வே கடந்த 6 மாதங்களாக போதுமான தீயணைப்பு பாதுகாப்பு இல்லாமல் செயல்பட்டு வருவதாக டிஜிசிஏ ஆய்வில் அதிர்ச்சி தகவல். பாதுகாப்பு மேம்பாட்டிற்கான 500 கோடி நிதி பற்றாக்குறை பயணிகளின் பாதுகாப்பை மேலும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. புவி கண்காணிப்புக்காக நாசாவுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட நிசார் செயற்கைக்கோளை இன்று விண்ணில் ஏவுகிறது இஸ்ரோ. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று மாலை 5:40 மணிக்கு நிசாரை சுமந்து விண்ணில் பாய்கிறது GSLV F-16 ராக்கெட். ரஷ்யாவின் காம்சட்கா பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ரஷ்யா, ஜப்பானில் சுனாமி அலைகள் தாக்கியதால் மக்கள் அச்சம். அமெரிக்காவிற்கு சுனாமி எச்சரிக்கை விடுப்பு.